நான் சிங்கப்பூருக்கு 2019 போயிருந்த லிட்டில் இந்தியாவில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை மிக பிரம்மாண்டமான பட்டிமன்றம் ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியில் என் தலைமையில் தான் நடந்தது. அதை முடிச்சுட்டு வந்தேன் சார். எல்லா ஏர்போர்ட்டும் மூடிட்டான். இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த ஃப்ளைட்டும் போகலை. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2 மாதத்தில் உண்மையில் அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் சார். 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் அட்மிட் ஆகிட்டார். ஹார்ட் பேஷண்ட்னு அட்மிட் ஆகிட்டார். அருமைச்சந்திரன் ஒரு கப்பல் தொழிலதிபர். அவர் என்ன பண்ணார், எனக்கு அங்கே தான் அவர் தான் எனக்கு அந்த லிட்டில் இந்தியாவில் கூப்பிட்டவர். உனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள்லாம் வர முடியாது, தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக போய் அந்த நண்பரை பார்த்துட்டு வாங்கன்னார். சரி நானும் போனேன் சார். எப்படி ஒரு பழமுதிர் சோலையில் நிறைய பழம்லாம் வாங்கிக்கின்னு நிறைய போனேன் சார். 303வது ரூமு. தொந்தரவு பண்ணுறோமோ ரெஸ்ட் எடுக்கிறாரோ என்ன நினச்சாருன்னு பார்த்தேன். லேசாக கதவு திறந்துருந்தது. நல்ல வேலை தொந்தரவு பண்ணாத உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்த்தேன். அந்த பெட்டில் படுத்திருந்த ஆள் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக எழுந்தார். நான் சொன்னேன், எந்திரிக்காதையா, இந்த மாதிரி பரபரப்பு அடைஞ்சு பதட்டம் அடைஞ்சு தான் உனக்கு இந்த வியாதியாக வந்திருக்குது. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எல்லா ஸ்டோரியும் அருமைச்சந்திரன் சொல்லிட்டாரு, நீ அப்படியே படுன்னேன். இல்லை சார், எதையும் பேசாதையா, கம்முன்னு படுன்னு சொல்லி எடுத்து போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி 2 பீஸ் போட்டு அவருக்கு சாப்பிட வச்சு, இப்போ 2 நாள் ஆச்சா அட்மிட் ஆகி இப்போ ஹார்ட் பெயின்லாம் எப்படிக்குதுன்னு கேட்டேன். ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீ யாருன்னு. நான் அந்த ஆளுக்கு துணையாக வந்தேன். 2 நாளாக நின்று கிடந்தேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன்னா. இதை நீ முதல்ல சொல்லக்கூடாத. நான் தான் சொல்ல வந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன். இது தெரியுமா உனக்கு? அப்போ நான் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் இந்த மாதிரி அறியாமையினாலேயும் ஹியூமர் வரும், அறிவினாலேயும் ஹியூமர் வரும். உலகத்தில் கொட்டி கிடக்குது சார், மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது சார். எல்லாம் ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. முந்தியெல்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்தினது ரொம்ப அன்பாக இருந்தது. இப்போல்லாம் நெருக்கடி சார். எந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ பிரச்சனை சார் எல்லார் இடத்துலையும் இருக்குது. சும்மாவே கேட்பான் சார். டாக்டர்கிட்ட நான் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், அவர் பார்க்கலான்னு போயிருந்தேன், பேஷண்ட்டு வந்துட்டான் சார். சரி நீங்கள் அவரை பார்த்து முடிங்கன்னு. அவர் உட்காந்து ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்தார், இப்படி வச்சார், பார்த்தாரு, முதுகில் வச்சு பார்த்தாரு, கண்ணை காட்டுன்னு பார்த்தாரு, நாக்க நீட்ட சொன்னார், எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னார். இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னு கேட்குறான் சார் இவன். என்னையே கேட்குறதுக்குனே இதெல்லாம் பண்ணேன்னா, எங்கள் ப்ரொசீஜர் எதோ முறைப்படி தான் அப்படி தான் செய்வோம். இப்போ என்ன பண்ணுது சொல்லு. ஒன்றும் இல்லை டாக்டர், இந்த வலது கால் முட்டி குடையுதுன்னா. உடனே டாக்டர் கேட்டார், என்ன வயசுன்னார். 70ன்னா. 70 வயசுன்னா குடைய தான் செய்யும்னார். அவன் கேட்குறான், இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே, ஏன் குடையிலன்னா. இப்போ டாக்டருக்கு குடைய ஆரம்பிச்சிடுது. அவர் இப்படியே கையை வச்சார். இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அது வாயு சம்மந்தப்பட்டது, இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும், எனக்கு பல முறை வந்திருக்குதுன்னு வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணார், மறுபடியும் கேட்குறான், இந்த முட்டி வலிலாம் சரியாக போகணுன்னா என்ன பண்ணுறதுன்னா. டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னார். அவன் சொல்கிறான், நடக்கிற காரியமாக சொல்லன்னா. அவருக்கும் கோபம் வராத மனுஷன் தானே அவரும், நீ நடக்கலைன்னா காரியம் நடக்கும் போயான்ட்டார். அதனால் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எதை குதர்க்கமாக வர்றதும் சரி, அறிவுபூர்வமாக வர்றதும் சரி, மகிழ்வதற்கு நம்ம மனசை தயாராக வச்சுருக்கணும். குற்றம்பாக்கின்னு சுற்றம் இல்லைன்னா. எல்லாரையும் அரவணைக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் சார். சிரிப்பு உலகத்தின் பொதுமையான முகவரி எது தெரியுமா? ஜாதியை கடந்தது, மதத்தை கடந்தது, இனத்தை கடந்தது, மொழியை கடந்தது, எல்லையை கடந்தது. புன்னகை என்ற ஒரே மொழிதான் பொதுவான மொழி. இதில் யாருக்கு பார்த்தாலும் இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத சிரிப்பு சார் அது. அதனால தான் நான் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணுவாங்க, மகிழ்ச்சியை. கிளாஸ் ரூமே அமக்கலமாக இருக்குது. நம்ம போனோம்னா ஒரு ஆசிரியர் எப்போ ஜெயிக்கிறார், ஒரு அலுவலர் எப்போ ஜெயிக்கிறார், நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், ஒரு உத்தியோகஸ்தர் எப்போ ஜெயிக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் லீவு போட்டோன்னா என் பையன்லாம் பசங்கள்லாம் சுற்றிக்குவான் சார். மறுநாள் அதெல்லாம் சின்ன கிளாஸ் தான் எடுப்பேன். அப்போல்லாம் ஆரம்பத்தில் விரும்பி எடுப்பேன். சுற்றிக்குவான் சார். போங்க சார், ஏன் சார் லீவு போட்டிங்க அப்படி கெஞ்சுவான் சார். எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இல்லைன்னா பசங்க என்னமா ஏங்குறான்னு நினைப்பேன். அதில் ஒருத்தன் சொல்லுவான், பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு தெரியுமா உங்களுக்கு,
என்னடா ப்ராப்ளம், உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வேறு வந்துட்டாங்க சார், அந்த அம்மாவை பாராட்டணும். அதுவும் பீரியடையும் எடுத்து என் பீரியடையும் எடுத்து நடத்துதுன்னா அந்த அம்மாவை பாராட்டணும். அவன் அதுக்கு ப்ராப்ளம்ன்றான். அதை இப்படி சொல்கிறான்னு வச்சிங்களேன். என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் அங்கே வேலைக்கே போவானான்னு அர்த்தம். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார், எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாமே படிக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த இந்திய திருநாட்டில் பாரத பூமியில் இன்றைக்கும் தர்மம் இருக்கிறது என்றால், அறம் இருக்கிறது என்றால், அது பெத்த தாயாலும் கட்டிய மனைவியாலும் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் அந்த அறத்தினுடைய கண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு பையனையோ பெண்ணையோ உருவாக்குவது ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. அந்த வகுப்பறையில் நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்க்குற போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். எந்த பிள்ளையும் நாங்கள் வைய மாட்டோம் சார், எல்லாமே சமமாக பார்க்குற ஒரு மனோபாவம் தான் ஆசிரியர்களுக்கு. ஆனால் அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பொண்ணு எழுதும். இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு பெண்ணு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் எழுதும். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக கதை விட்றவன் நம்மால் தான். ஆமாம், கூடுதலாகவே எழுதுவான். ஆமாம், அதனால தான் அப்படி கூடுதலாக எழுதுகிறவன் பூரா பின்னாடி கூடுதல் அதிகாரியாக வந்துடுவாங்க. கூடுதலாக எழுதுவான் சார், அவனுக்கு பஞ்சமே இருக்காது ஆன்சருக்கு. அப்படி தான் ஒரு தடவை கேட்டு, இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு ஒரு பையன் மனசாட்சியே எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பாருங்க. நானே பட்சு பார்த்து மனம் நொந்து நூலாகி அவனை கிட்ட கூப்பிட்டு, டேய் தர்மத்துக்கே அடுக்காதுரா இது, இப்படி அதர்மமாக எழுதுகிறேன்னாங்க சார். ஓன்னு அழுதான் அந்த பையன். உலகத்திலேயே அழுதான்னா, தான் செய்த தவறுக்கு ஒருத்தன் அழுதான்னா அதை விட மன்னிப்பு உண்டா? இல்லை, மனசாட்சியோட பாராட்டினேன். தம்பி உன்னை நான் பாராட்டினேன் ராஜா, அழுத போதும் போதும் நிறுத்து. நான் அதுக்கு அழுவலை. என்னடா கம்மா போடுற, இன்னும் எதுக்கு அழுத? நீ படித்து பார்த்து திருத்துவன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் சார் அவனை பிள்ளைகளை அரவணைக்கணும் சார், மகிழ்ச்சி சார் இது. அவன் ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு? சிலதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக, நான் சில பண்டலாக வீட்டில் கட்டி வச்சுக்கிறேன். அதெல்லாம் பொக்கிஷம் சார். வள்ளுவருக்கே தெரியாத ரகசியத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பான் அவன். அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பான். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரேன்னு கேட்டிருந்தேன். ஒருத்தன் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதுனான் சார். அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன். ஏன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான். நான் எங்கே போவேன்? 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைன்னு கேட்டிருக்கேன் சார். ஒருத்தன் எழுதிக்கிறான், இது 4000 பாடல்களை உடையது, அதிலே இருக்குது. இது படிக்க படிக்க திவ்யமாக இருக்கும், அதிலே இருக்குது. இதை உலகம் பிரபந்தம் என்று அழைக்கும். 3 சொல்லை எடுத்து 3 சென்டென்ஸ் எழுதிட்டான் சார் அவன். ரொம்ப பயங்கரமான ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு? அதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரின் பேர், எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க சார். காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க? இதே ஆள் மேற்படி ஆள் எழுதிக்கிறான் சார், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை 15 பேர் எதுக்கு போடணும்னு எழுதிக்கிறான் சார். கீழே எழுதிக்கிறான், இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். அவங்க அந்த பேப்பரை தூக்கின்னு ஏங்கிட்ட வந்துட்டாங்க சார். நீ செல்லம் கொடுத்தா இந்த பசங்கள்லாம் கெட்டு போச்சு, இப்படி எழுதிக்கிறான் பார். நான் சொன்னேன், நீங்கள் போடுற கணக்கு வேறு, அவன் சமுதாயத்தை கணக்கு பண்ணி எழுதிக்கிறான். எனக்கு என்னமோ உங்கள் ஆன்சரை விட அவன் ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எழுதினாக்கா நீங்கள் பொறுத்துக்கல. அடா இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறாமா. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தேன். காந்தியை பற்றி 4 வரி எழுதிட்டு அடுத்த வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் சார். அவன் அப்படி தான் சார் இருப்பான். பையன்னா குழந்தைத்தனம் இருக்கும், வேடிக்கை இருக்கும், விளையாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நாம் தான் பெருந்தன்மையோடு ரசனையோடு ஏற்றுக்கணும். அந்த ரசனையோடு ஏற்று அந்த குறும்புத்தனத்தை ரசித்து அவனை நீங்கள் நெறிப்படுத்தினீங்கன்னு வச்சுங்க, அவன் தான் சார் பின்னாடி பெரிய ஆளாக வருவான், பெரிய அறிஞனாக வருவான். அவனுடைய ஆர்வத்தை இன்னும் சொல்லுமா, அதிகமான அந்த வாழ்த்தனம் துடுக்குத்தனம் பண்ணுது பாரு பிள்ளைங்க, அவங்க தான் பிற்காலத்தில் கண்டுபிடிப்பாளனாகவே வருகிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுது. அதுவும் அப்படி தான் இருக்கும் உலகமே. இல்லையா? நமக்கு மட்டுமா அது? ஆனானப்பட்ட 1299 முறை போராடி 1300வது முறை தான் இந்த மின் விளக்கே கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பல்பு எரியுது சார். இவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம்? தான் சம்சாரத்தை தான் சார் எழுப்பினார். தூங்கினுங்கிற அந்த அம்மாவை எழுப்பி, ஹாய் இங்கே பார், நான் கண்டுபிடிச்ச பல்பு எரியுதுன்னார். அனுப்பிச்சிட்டு படுத்துக்க ஏன்ச்சு. அவரே எந்த அளவுக்கு நொந்து நூலாகிருப்பார் கொஞ்சம்.
இந்த உலகம் என்பது பாராட்டுங்க. தயவுசெய்து உண்மையிலே உங்கள் நண்பன் உயர்ந்துட்டாரா பாராட்டுங்க. விளையாட்டுகள் அந்த பாராட்டுகிற மனம் எங்கேருந்து வரும் தெரியுமா? மகிழ்ச்சியை மனதில் குடியிருக்க வைக்கிறவனால் தான் பாராட்டு என்ற எண்ணமே வரும். பாராட்டு என்பது ஒரு மனிதனை உருவாக்குகிற மிகப்பெரிய படிக்கட்டு. அதனால தான் சொல்கிறேன். நான்லாம் நிறைய குடும்ப கூட்டத்தில் பேசுகிறவன் சார். அண்ணன் தனபாலுக்கு இந்த நிறைய நிகழ்ச்சிகள் அறியும் லைன்ஸ் கிளப்லாம் கூட்டியிருக்காருன்னு அழைச்சிருக்காரு, ரோட்டரிக்கெலாம் அழைச்சிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஃபேமிலி தான் சார் முதல்ல. மனித பயிற்சி கொடுக்குற இடமே வீடு தானே சார். பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும், அறிவை கொடுக்கும். அன்பு, பரிவு, பாசம், அரவணைப்பு, உறவுகளை நேசிப்பது என்பது மனித பயிற்சி கொடுக்குற இடம் நம்முடைய வீடு தான் சார். அப்படிப்பட்ட வீடு சாதாரணமான வீடு இல்லை. இந்திய தேசத்து வீட்டினுடைய அம்சம் அற்புதமான அமைப்பையாது. அதான் ஹிலாரி கிளின்டன் 6 மாத காலம் இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு போகிற போது ஏர்போர்ட்டில் கேட்டான் நிருபர், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு. தென் தமிழ்நாட்டு குடும்பங்கள் எனக்கு பிடித்ததுன்னு எழுதி சொன்னாங்க அந்த அம்மா. ஏன் கோயில்கள் பிடிக்கலையான்னு கேட்டாங்க. குடும்பமே கோயில்களாக இருப்பதை நான் அங்கு தான் பார்த்தேன்னாங்க. எவ்வளோ அருமையான ஒரு ரிப்போர்ட் அது. நமக்கெல்லாம் கிடைத்த அதனால தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னா. அம்மாவும் அப்பாவும் பட்டினி போட்டுட்டு நீ 1008 ஸ்தலங்களுக்கு போய் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்த மண் இந்த மண். தாய் தந்தை தான் மூத்த தெய்வங்கள், கண்கண்ட தெய்வங்கள் என்று சொல்லி கொடுத்த இந்த மண். அதனால தான் அந்த மனித பயிற்சி கொடுக்குற இடம் நம்முடைய வீடு. இங்கே தான் என் மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது. அதனால தான் நான் குடும்ப கட்டத்தில் சும்மாது ஒரு பொங்கல் வருதா, தீபாவளி வருதா, கணவன் மனைவி சேர்ந்து போங்க, ஜவுளி கடைக்கெல்லாம் போங்க, நகை கடைக்கெல்லாம் போங்கன்னு. இதை ஒருத்தன் கூட்டத்தில் கேட்டு தான் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டான். நேற்று புலவர் கூட்டத்துக்கு போனேன், நீ தனியாக போவாத, பொங்கலுக்கு நானும் கூட வரேன், நீ புடவை எடுக்கும்போது நானும் கூட வரேன்னா. அந்த அம்மா இவனை கூட்டியும் போகும்போது மனசுக்குள்ளே என்ன திட்டியும் போகுது. நானாக போனாலும் நல்லதாக எடுப்பேன், இந்த ஆளை வேறு கூட போன அந்த ஆள் சொல்லி விட்டான். அது வரைக்கும் இவன் மாதிரி நொனன்னு கூடயே வந்து கழுத்தை அறுப்பான். அதனால் நம்ம என்னடா பண்ணுறது? ஏன்னா நம்ம புட்டாவை பார்ப்போம், பார்டரை பார்ப்போம், ஜரிகையை பார்ப்போம். இந்த ஆள் அங்கே ஒட்டிங்கிற துண்டு சீட்டை தான் பார்த்துன்னு இருப்பான். அது விலை எவ்வளோன்னு பார்த்துட்டு இது வேணாம், இது நல்லா இல்லை, நீ கட்டினா நல்லா இருக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கலாம். இந்த விஷயம் தெரியாமல் போய் அந்த ஆள் வேறு சொல்லி விட்டு இவரை நம்ம தள்ள கட்டானன்னு சொல்லி, ஆனாலும் ஒரு ஐடியா பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த ஜவுளி கடை கிட்ட வர்ற வரைக்கும் ஐடியா போட்டுன்னு தான் வந்தது சார். உள்ள நுழையிற என்ட்ரன்ஸில் வந்தது, ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது. இந்த பக்கம் செக்யூரிட்டி நிற்கிறான், இந்த அண்ணா பக்கம் பெஞ்சு போட்டுக்கிறான். சாமி ஐயா, நான் போய் எல்லா ரேக்கலைகரையும் புடவையும் நான் பார்த்துட்டு வர்றதுக்கு மணிக்கணக்கில் ஆகிடும், முன்னால் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது, இந்த பெஞ்சில் உக்காரு அப்படின்னு சொல்லி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. இவனும் உக்காந்தான். உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம். நம்ம தாய்மார்கள் புடவை எடுக்கிறதே ஒரு அழகு. கூட போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அது 500 புடவை அடிக்க வச்சுருப்பான் அந்த ரேக்கில், ஒன்று ஒன்றா எடுக்க சொல்லும். உண்மையிலே காந்தியவாதிகள் எங்கே வாழ்கிறார்கள்னா ஜவுளிக்கடை ஊழியர்கள் மத்தியில் தான் வாழ்கிறார்கள். அவன் என்ன பண்ணுவான், ஒன்று ஒன்றா எடுப்பான், ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வைப்பான். 500 கீழே வந்துடும். ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேறு இல்லையா? அவன் மனசுக்குள்ளேயே சிரிப்பான், சார் வேறு இருந்தால் மட்டும் நீ எடுக்கவா போகிற? அப்படி தான் நான் ஒரு தடவை போய் மாட்டிங்கன்னு ஒரு புடவை எப்படியோ எடுத்து என் கையில் கொடுத்தா சார். கொடுத்துட்டு சொன்னான், என்னால் நிற்க முடியலையா, அதோ பார் இந்த ஜாக்கெட்டு செக்ஷன் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, பீஸ் எல்லாம் வச்சு அடுக்கி வைக்கிறான் பார், நீ ஒன்றும் கேட்காத, வாயே திறக்காத, அந்த பையன்கிட்ட கொண்டு போய் இந்த புடவையை கொடு, அவனே வச்சு பார்த்துட்டு எது மேட்சோ அதை கொடுப்பான்னு. அவனு என்ன பண்ணான், ஒரு ரோவும் அப்படி போனான், இப்படி ஒரு ரோ வந்தான். வந்துட்டு சொல்கிறான், சார் உனக்கு மேட்சே அமையலன்னா. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கொடுத்த புடவையை சொல்கிறான்னா, அவன் டபுள் மீனிங்கில் அடிக்கிறான். அதனால தான் உள்ளே நான் போகிறது கிடையாது. ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உட்கார வச்சு 7 மணி நேரம் ஆச்சு சார். என்னென்னமோ புடவைலாம் பார்த்துட்டு கடைசியில் குழந்தை ஞாபகம் வந்த தாய் மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது. 7 மணி நேரமாக இருந்தாலும் எங்கே உட்காந்து கிடக்கிறான பாவன்னு சொல்லிவிட்டு வெளியே அவசரமாக ஓடியாந்தான். அந்த பெஞ்சில் ஆளை காணோம். பக்கத்தில் செக்யூரிட்டி நிற்கிறான். செக்யூரிட்டிக்கு பார்த்து கேட்டுது அந்த அம்மா, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு ஆளை இங்கே காலையில் உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கேன்னு கேட்டுது. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், அடியே என்னை நல்லா நிமிந்து பாரு. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா கேட்டுது, அடப்பாவி நான் ஒன்று தான் நான் உட்கார வச்சுட்டு போனேன், நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிற? தேவ சும்மா இரு, நீ என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல, நீ உள்ளே போயிட்ட. அந்த ஆள் ஒரு மாதிரியாக உட்காந்துருந்தான். ஏன் நண்பா ஒரு மாதிரியாகிறேன்னு கேட்டேன். அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரமும் வரலையாம், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னான். நான் கேட்டேன், எவ்வளோ நேரம் டியூட்டி பார்க்கணுன்னு கேட்டேன். 8 ஹவர்னு சொன்னான். நீ எப்படி 8 ஹவர் குறைஞ்சி வரப்போகிறது இல்லை,
ஒரு டியூட்டி கிடச்சிதுன்னு சந்தோஷமா அதை நான் செய்யலாமான்னு கேட்டேன். செய்யின்னு சொன்னான். எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன். 400 ரூபா கொடுப்பேன்னா. பரவாயில்லடான்னு நினச்சி 7 ஹவர் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 ஹவர் தான், நீ மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா கண்ணு கலங்குது சார். ஏன் கண் கலங்குற, உனக்கு என்ன அப்படின்னா. ஒன்றும் இல்லையா, உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்த்த ஜோசியர் சொன்னார், மனப்பொருத்தம் 100க்கு 100 இருக்குதுன்னு அன்றைக்கே சொன்னாயா அந்த மகராஜன். எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு வந்தேன். அதை சம்பாரிச்சிட்ட பற்றியா, 7 ஜென்மத்துக்கு நீ தாயா என் புருஷன்னுச்சு. நம்மால் நினச்சான் இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும், கடவுளே நான் முடிவு பண்ணேன். அண்ணா வாங்க வாங்க வாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அப்போ ஒரு உறவுகள் செழிக்கணும்னா, நட்பு சிறக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்தணும். நாம் ஒருவர் மகிழ வைப்பதற்கு பழகணும் சார். முதல்ல நாம் மகிழணும், நாம் மகிழ்ச்சி அடையணும், அப்புறம் தான் நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய எல்லாத்தையும் ரசிங்க. ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அந்த குறையே பெருசாக்க வேண்டாம், அந்த குறையை பெருசாக்க வேண்டாம் சார். அந்த குறையை தூக்கி போடுங்க. யாருக்கு குறையில? திருவள்ளுவரை விடவா உலகத்தில் ஒரு ஞானி உண்டு? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளன்னு சொன்னார். இதை விட என்ன வேணும்? நான் ரொம்ப ரசிப்பேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒரு சமயம் ஒரு ஹாக்கி போட்டியில் பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹாக்கி போட்டி என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ரா ஆகிப்போச்சு. 2 பக்கமும் சமமாக போட்டான் கோலு. 2 டீமும் சமமாக கோல் போட்ட உடனே பரிசு கொடுக்குற வந்த முத்தமிழறிஞர் என்ன பண்ணார், டாஸ் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படியே நாணயத்தை அப்படி சுண்டி விட்டாங்க, கீழே விழுந்தது. உனக்கு என்ன வேணும்னார். பூன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? தலை. சுண்டி விட்டது கீழே, நாணயம் கீழே விழுந்ததும் பூ தான் வந்தது. அந்த பூ கேட்டவனுக்கு ஜெயிச்ச டீம் ஆகி போச்சு. அப்போது பரிசு கொடுக்கும்போது முத்தமிழறிஞர் பேசின பேச்சு என்ன தெரியுங்களா? இது நாணயமான வெற்றி, நாணயத்தால் வந்த வெற்றி. பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள், தலை கேட்பது வன்முறை தானே. என்ன அருமை! நான் ரொம்ப ரசிச்சு சார். அது என்ன அற்புதமானது சார் இது இல்லை? அந்த சமயோசித ஞானம் வேணும். பாண்டியன் ஹோட்டல் மதுரையில் இருக்குது, இன்றைக்கி இருக்குது, பிரமாதமான பழைய காலத்து ஹோட்டல். பாண்டியன் ஹோட்டலில் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எலெக்ஷன் டைமில் வந்து உட்கார்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஓட்டு அதில் வந்து சேகரிக்கிறது ஒருத்தரை நியமிக்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்படி இருக்குது உன் தேர்தல் பணின்னு. பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, பம்பரம் மாதிரி சுற்றுறாருங்க ஐயா. பம்பரம் மாதிரி சுத்தாத, அது ஒரே இடத்துல தான் சுற்றும். காற்று மாதிரி சூறாவளி பயணத்தை மேற்கொள்ளுன்னு ஒரு சொல்லில் எவ்வளவு ஒரு சுகத்தை பார்க்க முடியும், அதில் ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்ன்றது அவரை படிக்கிற போது தான் சார் தெரியும் நமக்கு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்கொள்ள துன்பங்கள், அவ்வளவும் தாண்டி. அதனால தான் சொன்னார் திருவள்ளுவர், இடுக்கண் வருங்கால் நகுகன்னார். அந்த சிரிக்கிற பக்குவத்தை பெற வேண்டும் மனிதன். நிறைவாக ஒன்று சொல்லி ஐயா வந்துட்டாங்க, ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எந்த சூழ்நிலையில் நம்ம மனசு தெளிவாக இருக்கணும் சார். சிரிக்க சொல்லலை அவர், துன்பம் வந்தால் சிரிங்கன்னு சொல்லலை. சிரிக்கக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றுவிட்டால் அந்த துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய மார்க்கம் உனக்குள்ளேயே தோன்றும்னார். உனக்குள்ளேயே தோன்றும் சார். ஏன்னா எல்லா இடங்களிலும் இருக்குது சார் நகைச்சுவை சார். கோர்ட்டில் ஒரு விசித்திரமான கேஸ் வந்தது, ஒரு விவாகரத்து கேஸ் வந்தது சார். விவாகரத்து கேஸ் வந்தது, குற்றவாளி கூண்டில் அவன் நிற்கிறான். ஏம்பா 10 வருஷமாக தம்பதிகளாக வாழ்ந்தீங்களே, மறுபடியும் கலந்து பேசி முடிவெடுத்து சேர்ந்து வாழுங்கயான்னாரு ஜட்ஜ் ஐயா. அவன் சொன்னான், நானே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அதே வேணாம், இனிமேல் அது ஒத்து வராது, எங்களை பிரித்து விட்ருங்கன்னா. பிரித்து விட்டா என்னாவும் தெரியுமா? என்ன ஆனாலும் சொல்லு சாமின்னா சொன்னார். அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும். அவன் குற்றவாளி கூண்டிலேருந்து கடன்னு சிரிக்கிறான் சார். டேய் வருத்தப்படுவேன்னு பார்த்தா நான், நீ சிரிக்கிற? இல்லை ஏஜமா, 10 வருஷமும் முழுசாக கொடுத்துனுந்தேன், இப்போ வர மாதத்துலேருந்து பாதி எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷம் தாங்கலை. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்கன்னா 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டிருப்பேன். நீங்கள் யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சார். அதனால தான் சொல்கிறேன், எந்த நேரமும் சிரிப்பதற்கு மனதை பக்குவமாக வச்சுருப்போம். எதுலேயும் நம்ம கலந்துக்குவோம். அதில் ஒரு விரக்தியாக பேச வேண்டாம். இன்னொன்று சொல்லுங்கள், பாசிட்டிவ் எண்ணங்களை நாம் வளர்த்துக்குவோம் சார். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்குங்க. நடக்கும்னு நம்புவோமே, நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை, நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. அதுதான் சொல்கிறேன். பேராசிரியர் கணேஷ் சிர்சாபேசன் தமிழறிஞர்
பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கே ஆசிரியராக இருந்தவர். அவரும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கணசிர்சபேசன் அவர்களும் நானும் திருமழிசையில் ஒரு அம்மன் கோயிலில் பேசுகிறதுக்கு, பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு காரில் போகிறோம். ஒத்தாண்டீஸ்வரர் கோயிலை தாண்டி போகணும். அப்போல்லாம் மண் ரோடு, நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முந்தி, சின்ன மண் ரோடு, 20 அடி ரோடு. காரில் போகிறோம். டிரைவர் பேர் கோவிந்தன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோவிந்தனா சங்கு சக்கரம் வச்சுருப்பார், அதையும் ஞாபகம் வச்சுங்க. வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங்கை வளைச்சாம்பார் டிரைவரு. வளைச்ச வேகத்தில் ஸ்டேரிங் கையில் வந்துடுச்சு. எங்கள் ஐயா சும்மா இல்லை, கோவிந்தா கையில் என்ன? சக்கரம் சுவாமின்னா. இவர் சும்மா இல்லை, சங்கு எங்கேன்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதையும் ஒரு ஹியூமர் ஆக்கினார் பத்தியா. அதைத்தான் வாழ்க்கையில் துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் இரண்டரை கலந்து மனிதனை தேடி வரும். இன்பம் வருகிற போது மகிழ்கிற மனிதன், துன்பம் வருகிற போது துவளக்கூடாது, அதற்கு கூட சிரித்து அதை எதிர்கொள்கிற பக்குவத்தை பெற வேண்டும் என்று வள்ளுவரே நமக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டு என்று அவரே ஒரு தீர்ப்பும் எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால், அன்பு நண்பர்களே, குழந்தையோடு பேசுங்கள், கொஞ்சம் குலாவுங்கள், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு பேசுங்க. ஏன்னா பேசுகிற நண்பர்களோடு பேசுங்க. பேசுகிற போது தான் நகைச்சுவை தேன் துளிகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பேசாமல் போனதனாலே பல பிரச்சனைகள் விசுரூபம் எடுத்திருக்கிறதையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். பேசுவோம், கலகலப்பாக்குவோம், கலவரத்தை நிறுத்துவோம். நன்றி.